விரல் விட்டு ஆடுற மாமா யாரும் பாக்கல. இந்த துணி என்னதுக்கு போறதா? மானத்துக்கு தான் துணி கட்டு. மானத்துக்கெல்லாம் துணி போட முடியும், ரொம்ப பெருசா இருக்கும். மறைக்கிட்டு போட்டுக்கிறேன் மொத்தம் தெரிஞ்சா இல்லையாப்பா? ஏமா கேமராவில் பாருப்பா. அவன் பின்னாடி நீ போக கூடாது. எப்பயுமே நான் போனா 10 பேர் பின்னாடி வரும். எப்பவுமே நம்ம வீட்டு முறைக்கா நல்லா இருக்காது, அது வீட்டு முறைக்கா. காதல் வரலாண்டி. அது புறா வெளியே வந்து அதுக்கு இவ பண்ணி விட போற. நீ குட்டி குட்டின்னு எனக்கு டீ வச்சா பித்தம் தலை குட்டி. என்னப்பா டிஸ்கோ டான்ஸ் என்னடா காண ஒண்ணு கூட பிரபு தேவா எல்லாம் பாத்ரூம் போய்க்கிறாங்க. ஏண்டா போற நீ ஏன்டா அண்ணா ஏன்டா? ஏண்டா நான் வேற நீ வேற. நீ பொம்பளை நான் ஆம்பளை. என் நாய் தாங்க. அரே வா ஏய் டாபரே எவடியா இது கரெக்டா? ஏய் போர் அடிக்குதுடா. போர் அடினா கந்தல் தண்ணி எடு. அந்த போர் இல்ல வேற என்ன? எதுனா ஒரு குடும்பத்துக்கு எடுக்கணும்ல. அதானே பார்த்தேன். எல்லா குடும்பமும் கேட்டுட்டேன். மன்னர் போச்சு, அப்புறமேட்டு தளபதி போச்சு, அப்புறம் வேற யாரும் போச்சு. இப்ப இருக்குது ஒரே ஒரு ஆள் தாங்கிறாங்க. இளவரசமா தராங்க. அவளை வச்சு கலாய்க்க முடியும். என்ன பண்றது? ஆளு எல்லாத்துக்கும் அதை வச்சு தான் கலாய்க்க முடியும். சொல்ற ஆமா. என்ன போலாம்? குத்துமதி எங்க போலான்னு போனாங்க. அவன் எங்க இருப்பா? எங்க போய்கிறான்னு கேளாம். அவன் எங்க போயிருப்பா? நந்தவனம் போய்க்குது. ஏன் வீட்டுல இருக்கிறது இல்லையா? வீட்டுலாம் கிடையாது, அங்கெல்லாம் சுத்துற வேலை. எடுத்துக்கிறாங்க போடுற அந்த வனம் மலர் வனம் இதாங்க அதையே. ஆமா பாப்படா. யாரும் பாக்கல, காமிச்சு விட்டுருவேன். யாரு காமிச்சா மட்டும் இல்ல போல வராங்க. யாருன்னா ஒரு பொம்பளையாச்சு கேள்வி அவனு கைக்கு இது வைக்கிறான்னு போறாங்க. அதான் சொல்லுங்க. நாயா ஏண்டா என்னம்மா விதவி மாரி வந்துக்கிறேன்? தொடப்பு கட்ட ஏண்டா விதவி மாரி வெள்ள. ஆமா இந்த துணி என்னதுக்கு போறதா? மானத்துக்கு தான் துணி கட்டு. மானத்துக்கெல்லாம் துணி போட முடியும், ரொம்ப பெருசா இருக்கும். மானம் என்னும் பொருள் காக்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது பார்க்காது. எதுக்கு பார்த்தேன்? இது வந்து அங்க அடையாளங்களை மறைப்பதற்காகத்தான் ஒரு ஆடை அணிவது. இது மறைக்கிட்டு போட்டுக்கிறேன் மொத்தம் தெரிஞ்சா இல்லையாப்பா? ஏமா கேமராவில் பாருப்பா. அப்படியே தெரிஞ்சு மறைக்கிறாங்களா? என்னடா என்னடா பண்ணிக்கிறாங்க? ஆமா அந்த நாட்டுப்புற சேலை கரெக்டா நீங்களும் சிக்கி சிக்கின்னு கொசுவால. ஆமா சரி விடு, அதை போய்க்கிறான். போ அவ போய்ங்கிறா. எவ்வளவு பின்னாடி ஒரு மிலிட்டரிக்காரன் போல தெரியல. யாரு போய் பார்த்தா தான் தெரியும். போ ஒன்று இருந்தால் அப்போது நாம் இருவரும் ஒன்று சேருவோம். இப்போது உட்காரு. 3 ரவுண்ட்ல பின் ரவுண்ட் உட்கார் பண்ணி. நாகப்பன் பிள்ளைப்பா கதிரவன். அவனா ஒரு நீயா போயிருக்கியா? அவன் கூட உனக்கு நான் பின்னாடி சும்மாமா. சும்மா எப்படியா? அவன் பின்னாடி நீ போக கூடாது. எப்பயுமே நான் போனா 10 பேர் பின்னாடி வரும். நான் உண்மைதான் ரசிகருமா? அப்படி இல்லப்பா. அப்பா ஒரு நான் உங்க அம்மாவுக்கு வீட்டுக்காரனா? உம்மாளுக்கு வீட்டுக்காரன்ற என்னப்பா உனக்கே இப்பதான் ட்ரை பண்ணீங்க. நீங்க அப்பா நாளைக்கு தாத்தா புருஷுவா என்ன நினைச்சுக்கிறேன்? நானே ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணுவேன். இன்னொரு மொண்டாட்டி இன்னொரு எப்பவுமே நம்ம வீட்டு முறைக்கா நல்லா இருக்காது, அது வீட்டு முறைக்கா. அவன் யாரு? நாகப்பன் புள்ள. ஆமாம்மா. அவன் கூட எனக்கு கொடுக்கு நான் பேச்சு.
சும்மா என்னடி பேசுவீங்க? சும்மா வந்து உங்க அப்பாவை கூட ஒரு பொம்பளை வந்து உட்கார்ந்த பசங்க நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பெரியவங்க ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போனா இவங்களா அப்படியே விட்டு போனா கம்ப்ளைண்ட் போங்க. பாய் முடி யார பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றேன். கொஞ்சம் அமைதியா தான் இரண்டா. சரிடா. அமைதியா தான் இரேன். செக்கிங்கா சொல்லுடி. அம்மா சார் கொஞ்சம் திட்ட கூடாது, அடிக்க கூடாது, கோவப்பட கூடாது. என்ன பார்த்து திட்ட கூடாதுன்ற? உங்களுக்கு பிபிக்குது சுகர் இருக்குது பார்த்து பேசு. எல்லாருக்கும் வர வைக்கிறேன் வந்து. எப்பவுமே வராது. அம்மா எனக்கு வராது. நீ ஒரு தண்ணியா குடிச்சா பரவாயில்ல, பல தண்ணி. ஆமா ஆத்து தண்ணி. நான் நிஜமாவே பாப்பா இப்ப கேன் தண்ணி இல்ல, இருந்தாலும் இருக்கிறது யூஸ் தண்ணி குடிச்சிடணும். ஆத்தண்ணி என்னது நல்லதா இருக்குது. ஆமா ஆமா 3 சேர்ந்து வரும் தண்ணி. வெற்றிக்கார் தானே? ஆமா ரிவால் வச்சுக்கிறேன். அம்மா இப்ப தெரிஞ்சா உனக்கு சித்தப்பா மாரி தெரிஞ்சு போச்சு. உங்க அப்பா கத்து தவிர்த்தான். சொந்தக்காரி நம்மளுக்கு தூரத்து சொந்தண்டி. ஆமா ஒரு 2.5 கிலோமீட்டர். சரி அவன் கூட என்ன பேசிட்ட? அம்மா நான் அவரை காதலிக்கிறேன், அவரை நான் திருமணம் செஞ்சுக்க போறேன். காதலா? அந்த காதல் எந்த பத்தில வந்து டயர் கீச்சு காராச்சும். காதலா? காதல் எங்கிட்ட காதல்? காதல போய் வரலாமா? காதல் அந்த காதல் லவ் லவ் அதுதான் காதல் வரலாமான்னு கேக்குறேன். ஏம்மா வரக்கூடாதா? காதல் வரலாண்டி. அது அது புறா வெளிய வந்துங்க. அதுக்கு இவ பண்ணி விட போற நீ என்ன? ஓ அது பண்ணாதமா, நீ சண்டை போடுங்க. எப்படி பண்ணோம்? உள்ள மட்டும் கோய்க்கு போட சொல்றாங்க, வெளிய வந்து தள்ளணும். அது வேறடா. அது வேற. ரெண்டு ஒன்று தான். அங்கேயும் நீ தான் இங்கேயும் நீ தான். லவ் பண்ணலாம். அது என்ன தெரியுமா? என்னடா இதெல்லாம் ரோதனை? இதெல்லாம் தும்புளு தும்புளு என்ன தொடப்பு அடிச்சான்னா நெளிக்கிறாண்டி போடா. அவன்லாம் லவ் பண்ணக்கூடாது. அப்படியே லவ் வந்தா கூட ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட அம்மா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது, என்னம்மா ஏதுமான்னு கேளுங்க எல்லாம். அம்மா நான் லவ் பண்ண பாறேன் பண்ணிட்டாமான்னு கேளுங்க. அப்படி இல்ல, பாக்கு வச்சு தாமெல்லாம் வச்சு அனுப்புவாங்க போங்க. அப்படிலாம் இல்லப்பா. ஒரு பெற்றோர்களை வந்து பெற்றோரா நினைக்க கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகினா நல்லா இருக்கும் லைஃப். சரிம்மா இப்ப சொல்றேன், நான் அவரை லவ் பண்ண அவனை திருமணம் செஞ்சுக்க போறேன். கல்யாணம்லாம் அவன்லாம் பண்ணக்கூடாது. ஏன் என்ன குடிச்சாலும் புளியும் கொம்பா புடிக்கணும். நம்ம புடியல. என் தாலி அறக்குற எங்க போய் நான் புளியும் கொம்ப புடிச்சாங்க நீ பாத்துட்டு உக்காந்து. அப்பாவை சொன்னமா? பெரிய இடம்லாம் அதுதான் சொன்னா. வேண்டாம் வேண்டாம், அவன் லவ் பண்ணாங்க. நம்ம தகுதி வேற, அவன் தகுதி வேற. பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடணும், கோத்திரம் மறிஞ்சு பொண்ணு எடுக்கணும். சூப்பர்மா, பழமை அருமையா சொன்னமா. 1960 வந்தது இது. அப்ப தான் பேசிக்கிறீங்க. 1900 அதெல்லாம் கிடையாது. 1960 வந்தது. அவங்களுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு. காதலுக்கு வந்து தகுதி தர ஜாதி மரம் ஏழை பணக்கார பார்த்து உதப்பட்டு சாப்பிடும். அது ஒரு இதுவா வர அன்போட வரது. எவ்வளவு சொன்னாலும் தின்னு மாட்டேன்னா என்ன கால விட்டாட்ட அந்த குட்டியே போ போடியாரு. நீ போ அடி போ தங்கமே. அங்க போ, அங்க உள்ள போய் பொடி மடிச்சு வை. போ உனக்கு சரியான வாழ்ந்தாலும் அவங்க கூட தான் வாழணும், இல்லன்னா உயிரு கூட விட்டு என்னடா குமரி கலாச்சாரம். நம்ம தகுதி வேற, அவன் தகுதி போடுமா. தகுதி 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 சொல்லி கேக்குறேன். முதல்ல நீங்க எந்த தகுதியில இருந்தீங்க, நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க எப்படி அரண்மனைக்கு வந்து நினைச்சு பாருங்க. என்னப்பா நினைச்சு பாரு சொல்றா? எப்பெல்லாம் தாலி இருக்கிற பத்தியா? இப்ப தாலி எடுத்து வந்தா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். டேய் நான் என்ன சொல்றேன், இவ சொல்றேன் என்ன பார்த்து நல்லா நினைச்சு பாருடா. உனக்கு கருப்பு போயிட்டு அழுது கத்த சரியா? நான் தான் இந்த தாலி உனக்கு எடுத்து கொடுத்து இந்த அரண்மனைக்கு நான் சொந்தக்காரி ஆக்கினேன். அந்த நன்றி கூட இல்லாத இந்த மாதிரி கேள்வி நன்றி நன்றி மறப்பது அன்றோங்கி. அது மோசக்காரி. உனக்கு நான் எப்படி எல்லாம்
வாரி போடுற நன்றி கட்ட போடுறாவோ அவன் துரோகிடாவோ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட நன்றி சாப்பாட்டேன் தெரியல குட்டி இவ சொல்றா நினைச்சு குட்டி குட்டின்னு தலை சுத்துது அதுக்கு சொன்ன அது இல்லப்பா நீ நல்லா சிந்தித்து பாரு ஒண்ணுமே வரலமா என் இந்த ஸ்பூன் எடுத்துக்குள்ள விட்டு இந்த கூடாமா கல்லில் எடுக்கலாம் வரமாட்டேங்குது போட பொறம்புக்கு போட நான் என்ன சொல்றேன் ஒப்ப என்னதே என்னடா என்னதான் ஒண்ணு கதை ஓ எப்பவுமே ஒரு சேர் நல்லா இருக்குன்னா உட்காந்து பார்ப்பான் அதே மாதிரி ஒரு சேலை நல்லா இருந்தா தடிவு பார்ப்பான் அது பார்த்தா நல்லா இருக்கிற தடிவு பார்த்தேன் ஒரு பைக் சூப்பரா இருந்தா ஓட்டி பாடுறான் நான் வீலிங் எப்படி பண்ணுவேன் என் பை பஸ்க்கு வந்து வீலிங் பண்ணி பாரு நான் என்ன சொல்றேன் அவனை லவ் பண்ணாத நான் அவனை தான் லவ் பண்ணுவேன் அவனை திருமணம் செஞ்சுப்பேன் என்ன சொல்ற நீ என்ன தகுதியில இருக்கிற நீ அதை வந்து சொல்ற நீ தாய்லடியா தகுதி என்னடி நீ நான் எனக்கு தாலி பிச்சை போட்ட மாதிரி நான் தான் தாலி பிச்சை போட்டேன் நீ கட்டிக்கல சரினே கட்டிக்கிறேன் யாரு நான் கட்டிக்கினேன் சொல்லிடியே உன் வேலை ஒண்ணு இங்க நடக்கல எங்க வேலை தான் கட்டிப்பேன் நீலகண்டன அவனா வேணாம் நம்மளுக்கு ஐயோ நீ என்ன அவன் சவுத்தக்கிறான் நான் என்ன சொல்றேன் இங்க பாரு ஒப்பனை ரேப் பண்ணவில்லை கற்பழிக்கவும் கிடையாது எல்லாம் எங்க பிளான் சரக்கு கொடுத்தது நானு அதுக்கு போட்டது நானு பத்தது இது காலத்துக்கு போட்டு உங்க ஒப்பா நாங்க ரெண்டு குடும்பத்தை கழிச்சவனே அடி ஒரு மாசம் கல்வி எனக்கு தின்னு போச்சு அதான் குடுறா இப்படி சூப்பரா இருக்கிறமா ஐயோ நாட்டு கட்சி நான் எங்க பார்த்ததே அது மாதிரி இல்ல சூப்பர் பியூட்டிஃபுல் என்னடி அவருக்கு நினைவோ அசிங்கமா பேசுறாரு ஏய் அவனை காதலிக்காத நான் காதலிப்பேன் காதலிக்க கூடாது காதலிப்பேன் நீங்க என்ன சொல்றது அடி என்னடி போடு போடு மெச்காலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு
மனசு துடிக்குதம்மா ஒத்தையடி பாதையிலே ஒரு சரக்கும் கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட வெத்தலைக்குள் வாழுதம்மா என்னோட மனசு காத வழி நான் நடந்தேன் ஒத்தையடி பாதையிலே ஒரு சரத்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு தாலியா இருக்கும் பேரே வச்சுடா செவடியா திருப்பி நம்மள்தான் செவடியா ரொம்ப போய் தேவடியான்னு சொல்றியே நீ எந்த நிலைமையில இருந்து நினைச்சு பாரு நினைச்சு என்னால இந்த வாழ்க்கை தாரம் பண்ணி எங்க கதை போட்டு எனக்கு வாழ்க்கை தேவடியாவா முன்னால எனக்கு வாழ்க்கை நல்லா எங்க மாமா புதுனாங்க அது ஒண்ணா நான் என்னன்றேன் கேக்குறேன் டைரக்டா கேளு அவங்கிட்ட என்ன அவன நிஜமா எல்லாம் வாய் அடிக்கதான் படுது நம்மளாம் அடக்கமா இருக்கோம் எல்லாம் 7 வேலை கத்துனாங்க அடக்கமா கூட உள்ளே பண்டியமே வெளியே போறதே இல்லையா பாப்பா என்ன சொல்லாத வாய் அழிஞ்சிரும் நான் சொன்னக்கா என்னெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தாங்க டீ தரா போயிடு ஜோரா போய் கேடி உள்ளாச்சு என்னடி அவன் என்னத்துக்கான பையன் அவன் ஏய் அவன்லாம் நினை கூட மாட்டிட்டியே அவனுக்கு வந்துக்கிற வாயு தெரியுமா உனக்கு வந்துக்கிற வாயு உள்ளடி அவனுக்கு வாயு வந்து போயிட்டு போறான் நான் சொல்றேன் ஏய் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ சொல்றேன் என்னது கதிரதான் எனக்கு ஆபத்து இங்க வாங்கன்னு கூப்பிடுறேன் ஐயோ நான் கூப்பிட மாட்டேன் நீங்க எதுவும் பிளான் பண்றீங்க நீங்க எதுவும் சதி பண்றீங்க ஆமா பண்றோம் கூப்பிட முடியாது கூப்பிடுறேன் முடியாது கூப்பிடுறேன்னு எனக்கு ஆபத்துங்க நாட்டில் ஒருவனாக இந்த முத்தாரத்தை எடுத்துக்கொண்டு போய் மன்னரிடத்தில் ஒப்படைக்கிறேன்
இதுவரை எல்லாத்தையும் நடக்காமல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்வன் யாரா? மணிவரி நாட்டை கொலை கொள்ளை கற்பன் இவர்களுக்கு தீவிரப்பதை அந்த கருத்த முகமடி இந்த முப்படை தளபதி ஆளவன் நான் கண்டுபிடித்து விட்டான். எங்க இருக்கிறான்? இதோ அவன் காலத்தில் இப்ப என் மகனை நகரமல்ல. இவன் காலத்துக்கு கோயில கொள்ளாச்சி ஒன்னா வார பெண்களை கற்பழிச்சது ஒன்னா எல்லா வேலையும் பண்ணது இவன் தாங்க. பாவம் ஒரு வாரம் தூக்கமே கிடையாதுங்க, சாப்பிட கூட இல்லைங்க. கண்டுபிடிச்சாருங்க வார்த்தைக்காக உயிர் பழி வச்சு கண்டுபிடிச்சாருங்க. வேறுபட்ட கொடியவன் யார் என்று முகத்தில் சொல்லுங்க. இரு நகை வாங்கிக்கிற முதல்ல யாருன்னே தெரியல, ஆளு எந்த நாடுன்னே தெரியல. கேட்டா நான் புள்ளியா புள்ளியா படுபாவி நீயா இந்த இழிவான சேலை செய்தான்? உன் தந்தை கோட்டைக்காவல் நாகப்பன் போல் இருப்பான் உனக்கு பதவி கொடுத்து. பதவி என்ன எதை தெரியுமாடா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டும், தோல்வியிலும் விடாமுயற்சி வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், சோகத்திலும் துணிவு வேண்டும், கோபத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் பணிவிருக்க வேண்டும். நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். கையும் களவுமாக கண்டுபிடித்திருக்கிறார் ஆள வந்தார். அது உன்னை சொல்லி தவறல்ல. தலத்திறவையாகுமா தான் பெற்ற செல்வம், நூலளவையாகுமா நுண்ணறிவு, குலத்திறவையாகுமா குணம். உன் குணத்துக்கேற்ற துர்புத்தி குப்பை கோபுரத்தில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு ஒரு பதவியை கொடுத்தேன். என்னால் நகையை களவனை கொடியவனை விழிக்காதே, இனி பேசாதே. இவனை இனியுமே விட்டு வைக்காதே. இனி விட்டு வைத்தால் கன்னி பெண்கள் தலை காட்ட முடியாது. என்ன தண்டனை? உனது ஆட்சி இவனுக்கு பாதாள சிறை வைத்திருக்கிறார். நான் உரைக்கிறேன். மகனுக்கு ஆபத்துமா? மகளை தூக்குல போட போறாங்கம்மா. வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்கடா தூக்குல போட்டாங்க? சொல்றா, கேட்க கேள்விக்கு வர வீரபாண்டிய கட்டபொம்மனை கைத்துல போட்டாங்கடா தூக்கு. அதுதான் போட போறோம். போடு. அன்று உன் தங்கையை தொட்டு என் மார்பீது எட்டு உதைத்தாய். நான் போட்ட வலையில் சிக்கிய வீடுடா கதிரவா. என்னடா தவறு செய்து மஞ்சத்திற்கு வந்த இந்த ஆளவந்தனை தொட்டால் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. மதி கட்டவனே சரி, உன் உடம்பில் இருந்து உன்னுடைய உயிர் பிரிய போகிறது. உனது கடைசி ஆசை என்ன என்று ஒரு சாகடிக்கு போறீங்க. கொஞ்ச நேரம் அவரோட விருமா பேச்சு சத்தா சரி சரி. கடைசி ஆசை கடைசி ஆசை எனக்கு என்ன இருக்கு? அந்த முருகப்பெருமானை பற்றி ஒரே ஒரு பாடு. நீதானவர்களை காப்பாற்ற வேண்டும். எனக்கும் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு.
கார்த்திகை விளக்கு பெண்களுடன் காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கூப்பிளையான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழல் எனக்கும் இடம் உண்டு நேற்றைய வாழ்வு அலங்கோலம் கந்த நெஞ்சில் நிகழ்வது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வி அலங்கோலம் கந்த நெஞ்சினில் நடந்தது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வு அலங்கோலம் கந்த நெஞ்சில் நடந்தது நிகழ்காலம் வரும் காற்றில் அலையா சுடர் போடும் ஒரு முல்லை முளைத்து தடுமாறும் கந்தன் வருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழல் எனக்கும் இடம் உண்டு முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மனைவி நாகப்பன் மனைவி ராஜேஸ்வரியோடு. ராஜேஸ்வரி, இங்கு வருவதற்கு அருகதையற்றவள். நீ புறப்படு. உன் மகன் என்ன வேலை செய்தான் தெரியுமா? என்ன வேலை செய்தான்? வேல்வழி நகரை களவாடினான். இவன் ஒரு திருடன். உன் மகன் அப்பேற்பட்டவன் அல்ல. நான் போட்ட திட்டத்தில் சிக்கிய மீனவன். வேல்விழி, உன்னுடைய கணவன் இறந்த பிறகு சிறு குழந்தைகளாக இருந்தார்கள். பிள்ளைகளை நீ எப்படி வளர்த்தாய் தெரியுமா? பணம் பற்றவில்லை என்பதற்காக உன் மகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினாய். மகள் ஒரு விபச்சாரி. அதுவும் பத்தவில்லை என்பதற்காக நீ தாசி தொழிலை செய்தாய். அதுவும் பத்தவில்லை என்பதற்காக உன் மகனை திருடனாக்கினாய். எங்க இப்படி வாய்க்கு வந்தபடி தான் பேசுறீங்க ஐயா? நாங்க அப்பேற்பட்ட குடும்பம் கிடையாது ஐயா. சொல்லு வார்த்தை கேளுங்க. ராஜேஸ்வரி, உன்னுடைய கணவன் எப்படி இறந்தான் உனக்கு தெரியுமா? அவர் வேலை செய்யும் போது திடீரென்று மாரடைப்பா? பைத்தியக்காரி, உனக்கு மட்டும்தான் தெரியும் உன் கணவன் மாரடைப்பு என்று. நான் போட்ட திட்டத்திற்கு அவன் செவி சாய்க்கவில்லை. ஆகையால் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும் என்றால் இரு கத்தி இருந்ததினால் நான் திட்டத்திற்கு செவி சாய்க்கவில்லை. ஆகையால் உன் கணவனை நான் தான் கொலை செய்வேன். என் குடும்பத்தை சீரழிக்க ஆண் வர்க்கமே, என்னை பார்த்து எதிரிலே நிற்க தயக்க இடி முயற்க வர ஒரு பொட்ட சிறைக்கு என்னையே விடுத்து விட்டாய். அடி ஒரு தாசி. இவ்வளவு குத்துமா? இந்த ஆளவந்தானே கொலை செய்ய தெரிந்து விட்டார். என்ன ஆளவடி வழிபடி நாட்டில் இருக்கவே கூடாது. போய் சரி. அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை
என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலையும் அன்னை ஓராலையும் நீ சுமந்த பிள்ளை சிறகொடுத்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலையும் அன்னை ஓராலையும் மண்ணில் என்ன தோன்ற கூடும் மழையில்லாத போது மனிதரோ மிருகமோ தாயில்லாமலே மண்ணில் என்ன தோன்ற கூடும் மழையில்லாத போது மனிதனும் மிருகமோ தான் இல்லாமல் ஏது மண்ணில் என்ன தோன்ற கூடும் மழையில்லாத போது மனிதரோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்று சொன்ன வார்த்தை இன்று நினைவில் வந்தது அன்பு என்னும் தாயின் உருவம் வடிவில் வந்தது எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடுத்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலையும் ஆலையும் வாழ வைத்த தெய்வம் எங்கே வானம் சென்றதே உலகிலே வாழ வைத்த தெய்வம் வாழும் வாழ வைத்த தெய்வம் எங்கே வானம் சென்றதே இல்லாத மீனோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறக்க வேண்டுமே வாழ்க வாழ்க மகனோ என்று வாழ்க வேண்டுமே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடுத்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தாயே அன்னை ஓராலையும் அன்னை ஓராலையும் இதுவரை எந்நாட்டிலே இந்த கொலையும் களவும் கற்பழிப்பும் நடக்கவில்லை. இப்பேற்பட்ட இழிவான செயல் நடக்கிறது சொன்னால் நம்ம ஆளு ஒண்ணு பாக்க வந்துங்குது மகாராஜா உக்காரன்